ஆனால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதை பார்க்கறத விட்டுட்டு அவன் ஏன் வச்சு கொண்டு கூட்டு வச்சுருக்கிறாங்க அறிவில்லை சாணி கூட்டு வச்சுக்கிறாங்க எதுக்கு வச்சுக்கிறாங்க அவங்க பாட்டு ஓரமாக இருக்கிறாங்க அவங்களாவது நடுவீட்டில் வச்சுருக்கிறாங்க பாவம் இது எங்கே புடிச்சர் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கு வீட்டில் இடம் கொடுத்துக்கிறான் கொண்டு போய் விடுறது யாரு நானே அப்படிதான் ஒரு வீட்டில் கொண்டு போய் சொன்ன கொண்டு விடுவாங்களா இல்லை நீ விடுவே ஒரு இருட்டாரையில் நீ நம்மளை நோச்சு பாரு வச்சுக்கிற நாய் புருஷன் தெரியுதா அவன் எப்படி வைப்பான் அவன் ஒரு கோரிக்கை நாய் ஆகிறனால தான் எங்கே கொண்டு போய் கடந்து விட்டு நம்ம பொருளுக்கு போகிறான்னு அவன் போகிறான் அவனை கேட்டால் வேலைக்கு போகிறாங்க டிரைவ் போகிறாங்க வாயெல்லாம் போய் பேசிக்கணும் அது நம்ம என்ன பார்க்க முடியாது நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம் அவனை கேட்டால் பாவனை நைட்டெல்லாம் கடுமையை பார்த்துக்கிறான்றான் சாம கேட்ட பார்க்கறதே இல்லை மாமா அங்கேயே பார்த்துக்கிறான் மாமா அவன் அந்த பொண்ணு கூடயே விளையாண்டுக்கிறான் வீட்லேயே இருக்குது கிடையாது இவரு கேட்டால் கிடைக்க மாட்டாரு கம்மிடா அவன் அதை என்ன போயெல்லாம் செய்யலாம் சாப்பாடு கூட்டிட்டு போகிறான் அப்புறம் என்ன அப்படின்றான் அதனால தான் நான் அனுப்பிட போக மாட்டான் ஓப்பனாக சொல்கிறான் அதை பிள்ளை பற்றி எவனா பேசுகிறான்டா எவனை தாண்ட போகிறான் அடிச்சுக்கிறான் அப்பா மட்டும் அடிச்சுக்கிறான் நமக்கு என்ன இருக்குது பேர் கேட்டால் நல்ல பேர் எடுத்தால் நல்ல பேர் எடுத்துவாங்க போகிற இடத்துல மாதிரி அவனை அந்த இப்படிலாம் பண்ணால் அந்த வீட்டிலேருந்து தட்டி விடுவாங்க நான் அதை கட்டி போய் வேறு வழியில் நீங்கள் கொண்டு வைக்கலான்னு அவன் ஐடியான் அதை பற்றி பேசுறதுக்கு எந்த முண்டைகளுக்கு அறிவு கிடையாது நான் கொண்டு கூப்பிட்டு வாடா என்னடா அப்படி பண்ணி நிற்கிறேன் கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது எங்களுக்கு சும்மா அவனை பற்றி இவனை கொட்டி அவன் ஏன் சேர்க்குறானா யாராவது சேர்க்குறானா அது கூட நாதி இல்லாமல் தான் ஓ வீட்டில் சேர்க்க நீங்கள் கொடுத்து இருப்பாங்க ஏன்னா அநியாயம் பேசிருப்பாங்க 5000 வாடகை கொடுத்து சோத்து பள்ளியில் அந்த கைதிக்கு எவ்வளோ கொடுப்பானா அந்த பையன் பாவம் 20000 12000 சம்பாதிக்கிற பையன் ஓடிதான் கோடிக்கும் அந்த கோடிக்கும் ஓடிட்டு வந்து எவன் வீட்லேயே உட்காந்து சோத்தை திட்டு வாடுவான் 5000 வாடகை கொடுக்கும்போது அந்த கஷ்டம் ஒரு உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வீட்டில் இருக்க முன்னில் என்ன தெரியும் அவளுக்கு அது புத்தி வேணா பச்சை கேட்கறான் ஒரு 20000 30,000 வாங்க நீங்க எதுக்கு இப்போ மூச்சு பிடிச்சி பேசுகிறீங்க மூச்சு பிடிச்சி பேசுகிறீங்க யாருக்காக ஒரு வீடை நீங்க யாருக்காக பேசுறீங்க இப்போ நீ அங்கே போயிடுடி அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அதெல்லாம் விட்டாச்சு வாடகை எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதை பேசுறது யாரும் கிடையாது இன்னொரு வீட்டில் உட்காந்து அதுக்குள்ளேயே சாவடிச்சிங்க ஓடியா நீ போ உன் பையன் 4 நாளைக்கு 5 நாள் கழிச்சு வரானா வந்துட்டு போட்டோம் அதான் பார்க்கறதுன்னு தெரிஞ்ச கழிச்சு விட்டு போய் எவ்வளோ போய் வந்து வரப்போ முடியும் பொறுக்கிட்டு போட்டோம் நீ நல்லா இருக்கு அதுக்கப்புறம் புத்தி சொல்லி ஜெபம் பண்ணி கத்தர் பார்த்துக்கிறான்னு சொல்லி நீ ஒழுங்காக வேலைக்கு போ அதுக்கப்புறம் கத்தர் பார்த்துட்டு சொல்லு இப்போ வந்து கத்தர் பார்த்துட்டு தான் வச்சுக்கிறாரு நீ கத்தர் பார்த்துட்டு பண்ணா அர்த்தம் இருக்கு இது வரைக்கும் போகிறது சும்மா யாராவது ஒருத்தரையே பார்க்க கூடாது ஒரு குடும்பத்தை புரிப்பாங்கன்னா தான் பார்க்கணும் முடியாமல் நடக்கிற இருக்கிறா அதனால ஒன்றும் மாயப்படுத்த முடியாது அவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா சும்மா அதே அப்பா இங்கே கூட நன்னா நின்னாலும் சரி நடந்தாலும் சரி ஊர்னாலும் சரி நமக்கு தெரியாத போயிட்டே இருக்கணும் அதுதான் நல்லது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டுங்க ஐயோ நான் பண்ணுவானுங்க ஐயோப்பா தப்பு சொல்றது நம்மளே அடிவத நாய் எல்லாமே போய் போயிருக்கேன் தெரியாமல் கொடுத்தேன் ஏதோ பாவம் வண்டிக்கு காசு இல்லை அவன் சொன்னான் அதனால் வண்டிக்கு இப்போ காருக்காவது காசு இருக்க வேண்டிய சரி பண்ண அப்படின்ட்டு பதவி ஓடு கொடுத்தேன் ஏன்னா அது சாமி சொல்லும் போது தான் தெரியுது நான் தான் மாமா கொடுத்தேன் அவங்க யாரும் காசு கொடுக்குறவங்க அவங்க யாரும் அனுப்பல அப்போ கூட அவங்கள தான் குறை சொல்கிறான் அவன் இந்த புறம்போக்கு நாயை பற்றி குறை சொல்கிறது கிடையாது அப்பனை பற்றி அப்போ கூட ஈன்னு குறைச்சிக்கிறான் அவங்களுக்கு காசு கொடுக்க நம்ம யாருமே இல்லை பண்ண முடியலமாம்மா நான் போய் கஷ்டப்பட்டு கார் போட்டு போட்டு வீடாக போட்டு போனவங்க ஆசாவை அவங்களோட இருப்பாங்க 2 மணிக்கு யாரும் இருக்கா வீட்டில் யாருமே இல்லை ஏதோ ஒன்று ஃபோன் பண்ணோம் அந்த நாய்களுக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது சொர்ண கட்ட நாய்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி பிச்சைக்காரன் நினச்சிக்கிறாங்க நம்மளை பார்த்தா ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது கிடையாது ஒரு நாய்கள் எடுக்கிறது கிடையாது எங்கெங்க ஃபோன் பண்ணுறது இவளை பற்றி நினச்சிக்கிட்டே சாக வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க அவன் பார்த்து நாய் அப்படியே உருவில் இருக்குது அந்த ஃபோன் பேசிக்கிட்டே நம்மகிட்ட பேசிக்கிறான் அது அவன் பர்சனல் அதை பற்றி பேசுறது யாருமே தகுதி கிடையாது அவன் பாஸ்ட் வச்சுக்கிறான் ஏ வச்சுக்கிறேன் நீ என்ன ஓகே நான் என்ன ஓகேன்னு நம்ம போயிட்டு அதை பற்றி பேசக்கூடாது அவளுக்கு ஜாமன் பண்ண தான் முன்னாடி பார்க்கலையா அவளை தான் கேட்கணும் நீ என்னடா அதை போய்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு உடனே பார்க்க போறீங்களா அதை தான் நம்ம கேட்கணும் நீ அவங்ககிட்ட பேசுகிற இவங்ககிட்ட பேசுகிற உண்மையாலுமே பேசலாம் நார்மலாக கூட பேசிட்டு இருக்கலாம்
அது ஒரு தவறுன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அது தவறுன்னு எனக்காவது வெளியே வந்தால் அசிங்கப்பட்டு போய் வெளியே வந்துடும். அது அவ்வளோதான். நம்ம நியாயம் திருத்தக்கூடாது. பொண்டாட்டி கவனிக்கலையா, அதை முதல் கேட்கலாம். பொண்டாட்டி விட்டுட்டு உனக்கு என்னடா வெளியே வேலை? போது வீட்டையும் போது போனால் அவள் எங்கேயுமே போக முடியுதில்ல. அவளை விட்டுட்டு நாங்கள் திட்டியே விட்டுறல. அவனுக்கு ஏதாவது எஃபெக்ட் வச்சுன்னா ஏதாவது ஆகிட போட்டு நானே பார்த்துக்கிறேன். பச்சையாக சொல்கிறான் வந்து தலையிட கூடாது. அம்மா எப்படி போட்டுக்கணும்? நான் என்னமோ எங்கள் சொந்தக்காரரை பற்றி கேவலமாக பேசுறதே நான் தப்பு பண்ணானா? என்னையை பற்றி பேசுறது இப்படி ஒரு ஜென்மங்க வாழ்ந்ததுன்னா கேவலமாக இருக்குது. எப்படி வாழ்ந்துருக்குன்னா சும்மா மேலே மீக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் நடக்கிற வரைக்கும் போகிற வரைக்கும் தான். காசு தான் எல்லாமே நான் இல்லை. எல்லாம் குழப்பம் நாயெல்லாம் வீட்டுக்காக தான் பண்ணுவோம். இது பண்ண அப்படி தான் என் ஒன்று தான் சொல்ல மாட்டான். எல்லாருக்கும் அந்த கேள்வி தான். அந்த மூடு தான் அவங்களுக்கு முன்னாடி பயந்துனாது அனுப்பிச்சு கரணாயிட்டு மனிதாபமாக